வணக்கம். நம்ம நாலடியாருடைய முதல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். கடவுள் வணக்கம் பார்த்தோம். முதல் அதிகாரம் அறத்துப்பால்ல முதல் அதிகாரம் செல்வ நிலையாமை. இதை பார்த்துட்டு இருக்கோம். முதல் 5 பாட்டு பார்த்திருக்கோம். அடுத்த 6ல இருந்து 10 வரைக்கும் இன்னைக்கு இந்த வகுப்புல பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பார்த்ததுதான் திருக்குறளையும் இது நம்ம கூட கூட ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வரும்பொழுது நமக்கு ரெண்டையும் படிச்ச மாதிரியான ஒரு கிடைக்கும். அந்த ஒரு இது நோக்கம் நிறைவேறும். அதனாலயும் நாலடியாரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய திருக்குறளை நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனா செல்வ நிலையாமை அப்படிங்கிறது வள்ளுவம் பேசல. வள்ளுவம் பொருள் செயல் வகைன்னு பேசுது. அதுக்கு மாறா பொருள் செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் 2வது அரசியல்ல இருக்கு. அரசியல் இங்க அரசர்களுக்குரியது அப்படின்னு வர்றது. முதல்ல வரக்கூடிய 2வதுல வர்றது இளறவியலுக்கு அப்புறமா இறைமாட்சியில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பொருட்பால்ல பொருள் செயல் வகை. ஏன்னா பொருளை ஒரு மன்னவன் நிச்சயமாக கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ஆனால் தனி மனிதர்களுக்கும் உரியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு குறள். ஒருவரை பொருளாக ஒருவன் இந்த உலகத்துல மதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் பொருளுடையவனாக இருக்க வேண்டும். அப்ப பொருளுடையவன் இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். பொருளும் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால பொருள் ஈட்டுவதை யாரும் தவறு என்று சொல்லவில்லை. எந்த அறநெறி நூல்களும் பொருள் ஈட்டுவதை தவறுன்னு சொல்லல. செல்வம் குவிப்பதையும் தவறுன்னு சொல்லல. மாறாக அப்படி செல்வம் குவித்ததை பலருக்கும் பயன்படுமாறு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அவை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றன. அந்த அறத்தை வைக்கல அப்படின்னா செல்வந்தர்கள் மட்டும் அனுபவிப்பார்கள். ஒரு சமநிலை என்பது இல்லாமல் போயிடும். ஒரு சமூகத்துல ஒரு சமநிலை என்பது இல்லாமல் போயிடும். ஒரு பக்கம் மேடாவே இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாவே இருக்கும். அப்ப அது சரியா வராது. அதனால எப்பவுமே அதை ஒரு சமப்படுத்த வேண்டும். அப்படின்னா இங்க நம்ம செல்வம் உடையவர்கள் அதை பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அறத்தை எல்லா அறநூல்களும் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு கிறிஸ்துவ வாசகம் ஒன்றை காந்தி கோட் பண்ணத இப்ப நேத்து படிச்சேன். ஊசியின் காதில் ஒட்டகம் புகழும் உண்டு. ஊசியின் காதுக்குள்ள உட்கார்ந்துக்கிறது கூட ஒட்டகத்துக்கு இடம் கிடைச்சிடும். ஆனால் செல்வந்தனுக்கு தெய்வத்தின் உலகத்தில், தேவனுடைய உலகத்தில் இடம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வாசகம். மேபி இது ஒரு பைபிளோட வாசகமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் கோட் பண்றாரு. காரணம் செல்வந்தர்கள் மேல ஒரு அவர்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு பொருள் சேர்ப்பவன் மேல, ஏன்னா எல்லாராலையும் அது முடியாது இல்லையா? அதனால பொருள் சேர்ப்பவன் மேல ஒரு விதமான இவங்கிட்ட மட்டும் பொருள் சேருது, இவங்கிட்ட மட்டும் பொருள் சேருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அப்போ அறம் என்பதை ஒரு பரவலாக ஆக்கி எல்லாருக்கும் கொடுத்து உதவுறதுக்காக தான் செல்வம் அவங்கிட்ட சேருது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அறநூல்கள் வலியுறுத்துகின்றன. சோ இப்போ இந்த 6வது பாட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சொல்லுது. முதல்ல ஒரு 5 பாட்டு பார்த்து முடிச்சோம். 6வது பாட்டுலயும் அதேதான். பெரும் பொருளை நீங்கள் வைத்துக் கொண்டு அதை ஒன்றத்திற்குமே உபயோகிக்காமல் இருந்தீர்கள் என்றால் கூற்றம் திடீரென்று ஒரு நாள் குதித்து விடும். அப்ப நீங்க ஐயோ என்று இறங்கினாலும் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. அதனால கூற்றம் வருவதற்கு முன்னாடியே உங்களிடம் செல்வம் சேர்ந்தது என்றால் அதை பிறருக்கு பகிர்ந்தளித்து உதவுங்கள் அப்படிங்கிறதா இந்த 6வது பாட்டு. இழைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொரியி கூற்றம் குதித்து உய்ந்தார் ஈங்கில்லை ஆற்ற பெரும் பொருள் வைத்தீர் வழங்குமின் நாளை தழி தன்னம்படும். இங்க திடீர்னு கூட்டம் நடந்தெல்லாம் வராது, நடந்தோ ஓடியோ எல்லாம் வராது. திடீர்னு அப்படியே தங்குன்னு குதிச்சிடும். ஒரு நாள் திடீர்னு அப்படி குதிச்சிடும். இன்னும் அழகான வார்த்தையை யூஸ் பண்றாரு பாருங்க. கூற்றம் குதித்து உய்ந்தார் இங்கு இல்லை. கூட்டம் அப்படி ஜங்கடி குதிச்சிடும் போது யாராலையும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இழைத்த நாள் எல்லை இகவா, அதாவது வரைந்த நாள். இழைக்கிறது அப்படின்னா கோலத்துக்கு தான் இழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கோலத்தை இழைச்சு போடுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் இந்த இழைத்தல் அப்படிங்கிறது மாக்கோலம் போடும்போது இழைச்சு கோலம் போடுறது அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் பயன்படுத்துறது. இங்க நம்முடைய வாழ்நாள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தலையில எழுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருவருடைய வாழ்நாள் என்பது ஸ்கிரீன்ல போயம் தெரியலன்னு சொல்றாங்க கீதா. அந்த வாழ்நாள் என்பது இழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இழைக்கப்பட்ட நாள் முடிஞ்சதுன்னா அதை தவிர அடுத்து ஒரு நொடி கூட நாம இந்த உலகத்துல வாழ முடியாது. இழைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொரி. அப்படி இழைத்த நாளிலிருந்து பிழைத்து ஒரு க்ஷணமேனும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் என்பவர்கள் யாரும் இல்லை. காரணம் கூற்றம் குதித்து அங்கு நின்றுவிடும். முன்னாடி நின்றுடும், குதிச்சு நின்றுடும். இப்ப எங்கிருந்து குதிச்சதுன்னே தெரியாது. அப்படி குதிச்சிருச்சுன்னா உய்ந்தார் இங்கு இல்லை. யாருமே அதுல இருந்து தப்பித்து கூற்றுவனுடைய கையில இருந்து தப்பிச்சு வெளியில வர முடியாது.
அப்போ ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர், நிறைய ஏராளமான செல்வத்தை சேகரித்து வைத்திருப்பவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை வழங்குமின், அதை எல்லாருக்கும் கொடுங்கள். வழங்குமின் நாளை, ஒருவேளை நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு, தேங்க்யூ நித்யா, நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நாளை என்பது இல்லாமல் கூட போய்விடலாம். நாளை தழி தன்னம் படும். தன்னம் அப்படின்னா தன்னுண்மை அப்படிங்கிறது இறப்புல வாசிக்கக்கூடிய ஒரு பறை. அந்த இறப்புக்கு வாசிக்கப்படக்கூடிய பறை தழீம் அப்படிங்கிற ஓசையோட உங்கள் வீட்டு வாசலில் ஒலிக்க நேரும். அதனால நேரம் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நேரம் இருப்பது என்பது யாருக்குமே தெரியாது. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம், ஒரு உதாரணமான ஒரு பாடல் சொல்லியிருந்தாங்க. சென்ற நாளெல்லாம், இது அறநெறியில வரக்கூடிய 2 வரி. சென்ற நாளெல்லாம் சிறுவிரல் வைத்து எண்ணலாம், நின்ற நாள் யாருக்கும் உணர்வரிது. நம்ம இவ்வளவு வருஷம் வாழ்ந்ததை நம்ம கல்வியல்களை வச்சு எண்ணி இத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு விட முடியும். ஆனால் இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன கணக்கு வைப்பீங்க? எத்தனை விரல் வச்சு எப்படி எண்ணுவீங்க? யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால அதுதான் வாழ்வினுடைய சுவாரஸ்யமும் கூட. அப்போ பெரிய பொருளை நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்றால், ஆற்ற பெரும்பொருள் வைத்தீர், நிரம்ப பெரிய பொருளை நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்றால் அதை சீக்கிரமாக, நாளைக்கே அப்படின்னு, நாளைனா நாளை என்ற கணக்கில் சீக்கிரமே உடனடியாக அதை செய்து விடுங்கள். நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்னே செய்க அப்படின்னும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அதை நீங்கள் உடனடியாக வழங்கி விடுங்கள், பிறருக்கு வழங்கி அதில் மகிழுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டு வாயிலில் தன்னம் படும், தன்னுமை என்கக்கூடிய இறப்புக்கு ஒலிக்கக்கூடிய பறை தழியும் என்ற ஓசையோடு ஒலிக்க பிறர் கேட்பார்கள். அப்ப நீங்க நினைச்சது எதையும் அப்ப செய்ய முடியாம போயிடலாம். அதனால இந்த உலகத்துல யாருமே கூற்றுவன் வகுத்த நாளுக்கு மீறி ஒரு நொடி கூட வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதனால கூற்றுவன் நிற்கும் போது நாம் என்ன நினைத்தாலும் செய்ய முடியாது, உயிரோடு இருக்கும் பொழுது அதெல்லாம் செஞ்சு விடுங்க அப்படின்னு, அதாவது பெரும் பொருள் வைத்திருப்பவர்கள் அதை பிறருக்கு கொடுத்து உதவி விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இழைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொரியி, கூற்றம் குதித்து உய்ந்தாறு இங்கு இல்லை. கூற்றம் குதித்தவுடன் அதிலிருந்து தப்பித்தவர்கள் என்று யாருமே கிடையாது. ஆற்ற பெரும் பொருள் வைத்தீர், மிகுதியான நிரம்ப செல்வத்தை சேர்த்து வைத்திருப்பவர்களே, வழங்குமின் அதை கொடுத்து உதவுங்கள். நாளை, ஒருவேளை நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அந்த நாளை என்பது இல்லாமல் ஆகும். உங்கள் வீட்டு வாயிலில் தன்னம்பறையானது, தாவுக்கான பறையானது ஒலிக்க நேரலாம். அதனால இந்த உலகத்துல எதுவும் நிலையில்லை, பொருள் வைத்திருக்கும் பொழுது வைத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த பாட்டு. சரி, வேற ஒண்ணும் பெருசா விளக்கத்துக்கு ஒண்ணும் இல்லை இல்லையா? அடுத்த பாட்டு போயிடலாம். 7வது பாட்டு. தோற்றம் சால் ஞாயிறு நாழியா வைகளும், கூற்றம் அளந்து நுண் நாள் உண்ணும், ஆற்ற அறம் செய்து அருள் உடையீர் ஆகுமீன், யாரும் பிறந்தும் பிறவாதார் இனி. இது ரொம்ப அழகான ஒரு ஓமையை சொல்லுது. அதாவது நம்முடைய நாளை கூற்றம் அளக்கிறது. எதை வைத்து அளக்கிறது? அது அளக்கிறதுக்கு ஒரு நாழி வேணும் இல்லையா? ஒரு அளவை வேணும். முகத்தல் அளவையோ நீட்டல் அளவையோ ஏதாவது ஒண்ணு வேணும். அதை வச்சுதான் அளக்க முடியும். நம்முடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. அந்த எண்ணப்படுவதற்கு எதுனா சூரியன் தான் நாழி. அந்த கூற்றுவன் சூரியனை நாழியாக வைத்து நம்முடைய வாழ்நாளை எண்ணுகின்றான். இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சது, ஊத்தியாச்சு, ஒரு நாழி போயிடுச்சு. நம்முடைய இத்தனை ஒரு மூட்டையில ஒரு 80 நாழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழி. சூரியனை அளவு, சூரியன் தான் நாழி. அந்த சூரியன் உதித்து மறையிறது தான் ஒரு நாள் கணக்கு. அப்ப நம்ம சோலார் கேலண்டர் பயன்படுத்துறாங்கன்னு தெரியுது. நம்முடைய இதுல சோலார் கேலண்டர் தான் பயன்படுத்திட்டாங்க. இது லூனார் கேலண்டர் இல்ல, சோலார் கேலண்டர் பயன்படுத்தி தான் சூரிய நாட்காட்டி வச்சுதான் இந்த இது அளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தோற்றம் சால் ஞாயிறு நாழியா, பிரகாசமாக இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய ஞாயிறு என்பதை ஒரு நாழி அளவாக வைத்து கூற்றுவன் நம்முடைய வாழ்நாட்களை எண்ணுகின்றான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வைகளும் கூற்றம் அளந்து நுண் நாள் உண்ணும், அது உண்ணுது. ஒரு நாழிய அப்படி அளந்து போட்டு அதை உண்டுட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது இனிமே திரும்ப வராது. அப்போ ஆற்ற அறம் செய்து அருளுடையீர் ஆகுமே. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அருள் உடையவராக இருக்க வேண்டும். இப்போ அருளில்லார்க்கு பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இது திருக்குறள்ல வர்றது. பொருள் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. அதனால கண்டிப்பா பொருள் சேர்க்கணும்.
ஆனால் அந்த பொருள் இருப்பவன் அடுத்த உலகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன அந்த இதுதான். ஊசியினுடைய காதில் ஒட்டகம் நுழையலாம், செல்வந்தன் தேவனுடைய உலகத்தில் நுழைய முடியாது. இது எல்லாமே எல்லா சமயங்களும் சொல்றது. அப்போ நீங்கள் அறம் செய்தவர்களாக இருந்தா மட்டும்தான் அடுத்த உலகத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும். பொருள் செய்பவர்களாக இருந்தால் இந்த உலகத்துல நிம்மதியா வாழலாம். ஆனால் அறம் செய்தவர்களாக இருந்தால்தான் உங்களுக்கு அந்த உலகத்துல இடம் கிடைக்கும். அதனால அறம் செய்தவர்களாக ஆகி அருளுடையீர் ஆகுமீன், அருளுடையவர்களாக, பிறர் பேர் கருணை உடையவர்களாக, அந்த கருணையின்பால் உங்களுடைய செல்வத்தை பிறருக்கு ஈந்து வழங்குபவர்களாக ஆகுமீன். யாரும் பிறந்தும் பிறவாதார் இல். அப்படி யாராவது செய்யவில்லை என்றால் அவர்கள் பிறந்தவர்களாகவே கருதப்பட மாட்டார்கள். செல்வத்தை ஒருவன் ஏராளமாக சேர்த்து வைத்துக் கொண்டு யாருக்குமே கொடுக்காம இருக்கான் அப்படின்னா அவன் பிறந்தும் பிறவாதவனாகவே கருதப்படுவான். அப்ப யார் மனித பிறவி என்றால், செல்வம் சேர்ந்திருப்பவன் பிறருக்கு கொடுத்து உதவினான் என்றால் அவன் அருளுடையவன், அவன் இந்த உலகத்தில் பிறந்ததாக ஒரு கணக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இல்லை என்றால் அவன் பிறவாதார் என்ற கணக்குலதான் அவன் வருவான். அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளமோ அர்த்தமோ எதுவுமே கிடையாது. சோ அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. தோற்றம் சால் ஞாயிறு நாழியா வைகளும் கூற்றம் அளந்து நும் நாள் உண்ணும் ஆற்ற அறம் செய்து அருளுடையீராகுமின். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், திருப்பாவையில நம்ம படிச்சிருக்கோம் அந்த பாட்டு வழி. ஆற்ற அறம் செய்து அருளுடையீர். மிகுதியாக, ஆற்றனா மிகுதியாக அப்படிங்கிறது பொருள். மிகுதியான தர்மத்தை செய்து அருளுடையவர்களாக ஆகுவீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தம் என்பது உண்டு. யாரும் பிறந்தும் பிறவாதார். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பிறந்தாலும் பிறவாததாகவே கணக்கெடுத்துக் கொள்ளப்படுவீர்கள், கணக்கிலே வரமாட்டீங்க. அப்போ அருளுடையவனுக்கு தான் அந்த அந்த கணக்கில் அவன் சேருவான். செல்வம் உடையவன் என்பதால் அதை அவன் யாரும் கணக்குல சேர்த்துக்கிறது இல்லை. அந்த செல்வத்துல யாருக்கும் பயனிட இல்லை அப்படின்னா அது ஒண்ணும் அது கணக்கிலேயே வராது. அதனால செல்வம் உடைமை மட்டும் அழகில்லை. அது செல்வம் உடைமைக்கு எது அழகு என்றால் பிறருக்கு கொடுத்து உதவுவதான். அதனால பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய இதை நீங்க கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இதே போல கூற்றுவனை பத்தி விளக்கறதுக்கு திருக்குறளையும் நிறைய குறள்கள் இருக்கு. இதே மாதிரி நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அஃது உணர்வார் பெறின். ஒரு நாள் ஒரு வாழாம், ஒரு நாளை ஒரு வாழ் போல அது வெட்டுது, ஒரு நாள் அப்படி வெட்டுது. குற்றம் என்பது ஒரு நாளை ஒரு வாழை வைத்து வெட்டுகிறது. அதனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு குறள். அதனால அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அறம் செய்வார்களுக்கு தான் அந்த மேல் உலகத்தில் இடம் உண்டு, அதாவது மறுமை உலகத்தில் இடம் உண்டு. செல்வம் மட்டும் சேர்த்திருப்பது அப்படிங்கிறது ஒரு பெருமை இல்லை அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சரி, 8வது பாட்டு போடலாம். செல்வர் யாமென்றும் தாம் செல்வொழி எண்ணாத புல்லறிவாளர் பெரும் செல்வம் எல்லில் கரும் கொன்மூ வாய் திறந்த மின்னு போல் தோன்றி மருங்கர கெட்டுவிடும். இடியோடு சேர்ந்து வரக்கூடிய மின்னலை போல அந்த செல்வம் மறைந்து விடும். செல்வம் யாம் என்றும், என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு என்ற ஒரு செருக்கோடு திரிவது. நான் நிறைய செல்வத்தை வச்சிருக்கேன், செல்வம் யாம் என்றும், நாம் செல்வம் உடையவர்கள், என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே ஆகாது என்று நினைத்து தாம் செல்வொழி, தான் போகின்ற இடங்கள் எல்லாம் யாரையுமே மதிக்காம இருக்கக்கூடிய ஒருவன் அவன் அற்ப புத்திக்காரன் தான். அவனை புத்தியுடையவன் எல்லாம் சொல்ல முடியாது, அல்லது நன்னெறி உடையவன் சொல்ல முடியாது. அவன் அற்ப புத்தியுடையவன். தன்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது என்பதற்காக செருக்கோடு திரிபவன் உண்மையில் அற்ப புத்தியுடையவன். செல்வர் யாம் என்றும் தாம் செல்வொழி எண்ணாத புல்லறிவாளன், அவன் புண்மையான அறிவுடையவன். அவனுக்கு நல்ல அறிவெல்லாம் கிடையாது. ஒரு செல்வம் சேர்வது அப்படிங்கிறது ஒரு தகுதியாவே பார்க்கல அறநூல்கள். செல்வம் சேருவது அப்படிங்கிறது ஒரு இட் ஹேப்பன்ஸோ, அது அப்படி நடந்துருச்சு. ஆனால் யார கணக்கில் எடுத்துப்போம் அப்படின்னா, அந்த செல்வத்தை பிறருக்கு பயனுடையவனாக யாரு வாழறானோ அவனைதான் செல்வந்தனாகவும் கணக்கில் எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி எண்ணாதவன் புல்லறி உடையவன், அற்ப புத்தி உடையவன். அவனெல்லாம் நம்ம பெருசா மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது செல்வம் இருப்பதனாலேயே ஒருவரை மதிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பண்பு நலன், அந்த நீதி நெறி வழுவாத தன்மை, பிறருக்கு உதவக்கூடிய தன்மை, பிறருக்கு பயனுடையதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் தான் முக்கியமான அறங்களாக அறநூல்கள் பேசுகின்றன. அப்போ பின்னாடி பெரும்பாலும் சொசைட்டி செல்வம் உடையவர்கள் பக்கம் போய் தான் சேருது. ஆனால்
அது உண்மையானது அல்ல. அவன் கொடுப்பவனாக இருந்தால் நீங்க போய் சேரலாம் அப்படிங்கிறதா திரும்ப திரும்ப அறநூல்கள் சொல்லுது. பெரும் செல்வம், ஆனால் அப்படி அற்ப புத்தி உடையவனாக இருந்தால் அவனுடைய பெருஞ்செல்வம் எப்ப வேணா என்ன வேணாலும் மாறலாம். பெரும் செல்வம் எல்லில், எல்னா இரவு, எல்லில்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் குறுந்தொகையில் நிறைய. எல் என்றால் சூரியன், எல் இல்லாத சூரியன் இல்லாத இரவு பொழுதுல கருங்கொன்மு வாய் திறந்த மின்னல் போல் தோன்றி. கருமையான கொன்முனா மேகம், கருமையான மேகம் வாயை திறக்கும் போது மின்னல் தோன்றுதான். இது ஒரு 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 தாட். அதாவது அந்த காலத்துல வந்து அது சயின்டிபிக்கா அது தெரியாததுனால, ரெண்டு எலக்ட்ரிக் சார்ஜ்னால அது ரெண்டு மேகத்தினுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதனால அது வந்து மின்னல் வருது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி அறிவியல்ல படிக்கிறோம். ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேகத்துல இருந்து மின்னல் வருது, அது 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 கரெக்டா இருக்கு. கருங்கொன்மும் வாய் திறந்த மேகம், அப்படி வாயை திறந்தா மின்னல் தோன்றுது இல்லையா, அது போல கருங்கொன்மும் வாய் திறந்த மின்னு போல் தோன்றி. கருமையான மேகம் வாய் திறந்தால் தோன்றக்கூடிய மின்னல் அப்படி ஒரு க்ஷண நேரம் தோன்றி இப்படி மறைஞ்சிடும் இல்லையா, அது போல அவனுடைய செல்வம் அழிந்து போகும், மருங்கெற கெட்டுவிடும். எப்படி எல்லாம் பயமுறுத்துறாங்க பாருங்க. உன்னோட செல்வம் அப்படியே இருக்காது, காணாம போயிடும், கொடுத்து உதவிடு அப்படின்னு. கருங்கொன்மு வாய் திறந்த மின்னு போல் தோன்றி மருங்கெற கெட்டுவிடும். மருங்கு அற அப்படின்னா, மருங்குன்னா இருந்த இடம், இந்த இடத்துல இருந்தது, இவ்வளவு செல்வம் அவங்ககிட்ட இருந்தது அப்படிங்கிற அடையாளமே தெரியாம போயிடும். அதனால ரொம்ப என்கிட்ட செல்வம் இருக்கு, நான் யாரையும் மதிக்க வேண்டியதோ யாருக்கும் கொடுக்க வேண்டியதோ இல்ல அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சான்னா அவன் அற்ப புத்தி உடையவன். அவனை மதிக்க வேண்டியதில்லை, ஆனால் அவன் கொடுத்து உதவ வேண்டும். அவன்கிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னா, வானத்துல தோன்றக்கூடிய கருமேகம் வாய் திறக்கும் போது ஒரு மின்னல் தோன்றி மறையுது இல்லையா, அது போல எந்த நேரத்திலும் இந்த செல்வம் மறைந்து விடக்கூடும். அப்போ அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் வேற யாருக்கும் பயணம் இல்லை. ஆனால் அவன் கொடுத்து உதவினான் என்றால் அதனால அந்த அறம் நிற்கும், அவனுடைய பெயரும் நிற்கும். அதனால அவன் யாரிடம் செல்வம் இருக்கிறதோ அவனுடைய முக்கியமான கடமை பிறருக்கு கொடுத்து உதவுவதான். அப்படி உதவ இல்லாமல் போனால் அவனுடைய செல்வம் ஒரு மின்னலை போல தோன்றி மறைந்து விடுவதற்கு நீண்ட நாள் ஆகாது. அது வந்து ஒரு இது. அன்னைக்கு இந்த மாதிரி செல்வத்தை வந்து பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய வகைகள் இல்லை. அது முக்கியமா பார்க்கணும். அது ஒரு அந்த சமூக வாழ்வு வந்து அந்த மாதிரி திடீர்னு கொள்ளையடிக்கப்படலாம், திடீர்னு ஒரு போர் வரலாம். சிற்றரசர்கள் வாழ்ந்த காலம், திடீர் என்று வந்து ஒரே நாள்ல வாழ்க்கை தலைகீழ, இன்னைக்கும் அது அப்படிதான் இருக்கு அப்படின்னா கூட, இப்போ வந்து நிறைய இடங்கள்ல போர் நடக்குது, நிறைய இடங்கள்ல திடீர்னு அவங்க வந்து எப்படியோ வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரே நாள்ல வீதிக்கு வந்துடுறாங்க, அகதிகளாக விடுகிறார்கள். இன்றைக்கும் ஒண்ணு பெருசா மாறிடல. ஆனால் இது எழுதப்பட்ட காலகட்டத்துல ஒரு நிலையான அரசுகள் இல்லாத, இப்படி வாழ்க்கையே பயத்தோடு வாழக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் போது இப்படி செல்வம் இருந்ததுன்னா அதை கொடுத்து உதவிடுங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து இங்க பேசிப்பாங்க. சோ அதுதான் இந்த பாடல். செல்வர் யாம் என்றும் தாம் செல்வூழி எண்ணாத புல்லறிவாளர் பெரும் செல்வம் எல்லில் கரும் கொன்மூ வாய் திறந்த மின்னு போல் தோன்றி மருங்கெற கெட்டுவிடும். இருந்த அடையாளமே இல்லாமல் இந்த செல்வமானது அழிந்து போகலாம். அதனால கொடுத்து உதவுவதுதான் நல்ல அறிவு, அப்படி எண்ணாத அறிவு புல்லறிவு அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் இந்த பாடல். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இது இருக்கான்னு பார்ப்போம். திருக்குறள் இது எதுவும் இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நிறைய குறள் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, 9வது பாட்டு பார்க்கலாம். உண்ணான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான் துன்னரும் கேளீர் துயர்களையான். புரிஞ்சு ஒரே நிமிஷம். எத்தனாவது பாட்டுப்பா? 9வது. உண்ணான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான் துன்னரும் கேளீர் துயர்களையான் கொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல் ஆ ஆ இழந்தான் என்று எண்ணப்படும். நல்ல பாட்டு. உண்ணான், சரி பொருள் வச்சிருக்கான், தான் சாப்பிடுறானா அப்படின்னா இல்ல, தானும் சாப்பிடுறது இல்ல. ஒரு நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு ஒரு பழமொழியில ஒரு பாட்டு வரும். பழமொழி 400ல கீழே கடைசி வரி எல்லாமே பழமொழி தான். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகான பகுதி பழமொழி 400. 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய இன்னொரு நூல். நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு, அதாவது நாய் கையில தேங்காய் கிடைச்சதுன்னா அது தானும் சாப்பிடாது, பிறருக்கும் கொடுக்காது, அதை உருட்டிட்டே போகும். அது யார்ட்டையும் அது கையில இருந்து பிடுங்கவும் முடியாது. அப்ப நாய் பெற்ற தெங்கம், குரங்கு கையில போமால அப்படின்னு சொல்ற மாதிரி நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்னு பழமொழியில் ஒரு வரி. யாருக்குமே உதவாதது, அது தானும் சாப்பிடாது,
பிறருக்கும் கொடுக்காது. அது போல சில பேரிட செல்வம் சேர்ந்தால் அவர்களும் உண்ண மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. உண்ணான் அவன் ஒண்ணு அவனாவது சாப்பிட்டு அதை அனுபவிக்கணும். உண்ணான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான். ஒளியை நிறுத்தாதவனாக, தன்னுடைய ஒளியை நிறுத்துபவன். இது ரொம்ப அழகான இந்த விளக்க உரையில வந்து ரொம்ப அழகான விளக்கம் கொடுக்குறாங்க. ஒளியை நிறுத்துதல் அப்படின்னா வாழும்போது புகழ் பெறுதல், வாழும்போது இவன் இப்படிப்பட்டவன் என்று புகழப்படுதல் அப்படிங்கிறது ஒளியை நிறுத்துதல், தன்னுடைய ஒளியை பிரகாசத்தை நிறுத்துதல். அதே புகழ் செய்வது அப்படின்னா இறந்த பிறகு பிறர் பேசுவது இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் புகழ் செய்வது. அவர் புகழ் வாய்ந்தவர் அப்படின்னா அவர் இறந்த பிறகு அவருடைய புகழ் பேசப்படும், அவர் போன பிறகும் இந்த உலகம் அவருடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கும், அதுதான் புகழ். இங்க ஒளி நிறுத்துதல், ஒளியை நிறுத்துதல் அப்படின்னா வாழும் பொழுது பிறர் பாராட்டும்படியாக வாழுவது அப்படிங்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா இதுல விளக்கத்துல கொடுக்குறாங்க. இதுக்குதான் உரையாசிரியர்கள் வேணும் அப்படிங்கிறது. இல்லைன்னா இதை வந்து நம்ம ஒளியை நிறுத்துதல்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது அழகா ரெண்டா பிரிச்சு, வாழும்போது புகழ் அடைந்து வாழும்போது பாராட்டப்படுவது ஒளியை நிறுத்துதல் என்றும், தான் இருக்கிற இடத்த பிரகாசிக்க செய்வது, ஒளினாலே பிரகாசம். அப்போ தான் இருக்கிற இடத்த பிரகாசிக்க செய்பவன் அப்படின்போது வாழும்போது அவன் செய்யக்கூடிய அறம். அப்ப அந்த அறம் அவன் இறந்த பிறகு அதுக்கு புகழாக மாறிவிடும். அப்போ ஓங்கு புகழ் செய்யான், அதுவும் சாதாரண புகழ் கூட இல்லை, ஓங்கு புகழ், பிறர் பிறர் புகழக்கூடிய ஓங்கிய புகழை செய்யாதவனாக, ஒளியை நிறுத்தாதவனாக, தானும் உண்ணாதவனாக, ஓங்கு புகழ் செய்யாதவனாகிய கூடவே துன்னரும் கேளிர் துயர் களையான். சரி, அவனை நெருங்கி வருகிறார்கள் அல்லவா உறவினர்கள், அவர்களுக்காவது அவர்களுடைய துயரையாவது அவன் களைந்தான். சரி, வெளியில யாருக்கும் கொடுக்கலைங்க, ஆனா அவங்க சொந்தக்காரர்களை அவர் நல்லா பார்த்துப்பாரு, அவங்க வேண்டியவர்களுக்கெல்லாம் அவங்க உறவினர்களுக்கெல்லாம் அவர் நல்லா செய்வாரு. இப்போ சில ஜாதி சங்கங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஒன்னா இருந்துப்பாங்க, பிறருக்கு கொடுக்குறார்களோ இல்லையோ அவங்களுக்குள்ள அவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி. அப்படிதான் நிறைய நம்ம சோசியாலஜி படிச்சோம்னா அல்லது வந்து இந்த மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல் எல்லாம் படிச்சோம்னா அதுல பார்க்க முடியும் எப்படி ஒரு குரூப்பா திரண்டு மக்கள் தங்களுக்குள்ள உதவி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ துன்னரும் கேளிர் துயர் களையான், தன்னை நெருங்குவதற்கு அரிதான, துன்னரும் அப்படிங்கிறதுக்கு வந்து கிடைப்பதற்கு அரிதான, ஒருவனுக்கு சுற்றம் அப்படிங்கிறது அமையிறது வந்து எல்லாருக்கும் அமையாது. அது வந்து இங்க துன்னரும் கேளீர் அப்படிங்கிறாரு. கிடைப்பதற்கு அரிதான உறவினர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு துயர் வந்தால் அதை களையலாம், அவனிடம் செல்வம் இருக்கிறது, அதை களையலாம், அதையே செய்ய மாட்டான். துன்னரும் கேளீர் துயர் களையான், பொன்னே வழங்கான். இல்ல யாருக்காவது கொடுக்கறானா அப்படின்னா அதுவும் கிடையாது. பொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானேல், பூதம் புதையல காக்குற மாதிரி சும்மா வச்சுக்கிட்டே காத்துட்டு இருந்தான் அப்படின்னா யாருக்கும் கொடுக்கறது இல்ல, புகழை நிறுத்துவதில்லை, ஒளி வீச வாழ்வதில்லை, உறவினர்களுக்கு கொடுப்பதில்லை, எதுக்குமே யாருக்கும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறவனுடைய செல்வத்தை எப்படி மக்கள் பேசுவாங்க அப்படின்னா இழந்தான் என்று எண்ணப்படும். அடடா, யாருக்காவது கொடுத்துருக்க கூடாதா, அப்படியே வச்சிட்டு இருந்தான் சார், பூதம் காக்குற மாதிரி வச்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம போச்சு, ஆளே போயிட்டான், ஒண்ணுமே இல்லை, யூஸே இல்லை, எல்லாமே போச்சு, ஒண்ணுமே அனுபவிக்கவே இல்லை. நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம், நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கலாம். சும்மா வச்சிருப்பாங்க, பூதம் புதையல காக்குற மாதிரிங்கிறதுதான் கரெக்ட். அது யாருக்கும் கொடுக்காது, எடுக்கவும் விடாது, கொடுக்கவும் கொடுக்காது. நாய் பெற்ற தெங்கம்பழம் மாதிரி சிலரிடம் செல்வம் சேர்ந்திருந்தால் யாருக்குமே பயன்படாது, போயிடும். அதுக்குதான் வள்ளுவர் சொல்றாரு, ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஒரு ஊரணி அப்படின்னா ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய குளம், அந்த குளத்துல தண்ணி நிறைஞ்சிருந்ததுன்னா இவ்வளவு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் ஒரு பேரறிவாளன், பெரிய அறிவுடையவனுடைய கிட்ட செல்வம் சேர்ந்ததுன்னா அது ஊர் பொது குளத்துல தண்ணி நிறைய இருக்கிறது போல, ஏன்னா எல்லாருக்கும் அது பயன்படும் அப்படிங்கிறதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லக்கூடிய இது. அது மாதிரி பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் பெரும் கண் படி அப்படின்னு வரும். அந்த சொல்லுங்க, கேட்கல. சரி, ஆமா, ஓகே, சரி. இங்கே அவன் பொருள் காத்திருப்பான் என்றால் அவன் இழந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டானே, இப்படி போய் அதை வந்து வீணாக்கிட்டானே, யாருக்கும் கொடுக்கவும் இல்ல, தானும் ஒண்ணு தானாவது சாப்பிட்டுருக்கணும், தானும் சாப்பிடல, யாருக்கும் கொடுக்கல, உறவினர்களுக்கு கொடுக்கல, ஒண்ணுமே செய்யாம இப்படி போயிட்டானே என்று சொல்லுவது போல அவனுடைய வாழ்நாளினுடைய இறுதி அமைந்துவிடும். அதனால கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா முதலையே கொடுத்துருங்க, வாழ்நாளுடைய இறுதிக்காக காத்திருக்காதீர்கள் என்று சொல்லி அந்த ஒரு அறிவுரையை இந்த பாட்டு சொல்லுது. முன்னான் ஒளி நிறான் ஓங்கு புகழ் செய்யான், துன்னரும் கேளி துயர்களையான், பொன்னே வழங்கான் பொருள் காத்திருப்பானே. பொருள் அப்படியே வச்சு காத்துட்டே வச்சுக்கிறது. இழந்தான் என்று எண்ணப்படும். நிறைய நம்ம அடிக்கடி பேப்பர்ல பார்ப்போம்,
பிச்சை எடுத்து நிறைய சேர்த்து வச்சிருப்பான், நாள் முழுக்க பிச்சைக்காரனாவே இருந்திருப்பான். ஆனா அவன் இறந்த போன போய் பார்த்தா அவ்வளவு செல்வம் இருந்திருக்கும், அவ்வளவு காசு இருந்திருக்கும். சோ இந்த மாதிரியான கேசஸ் நிறைய இந்த உலகத்துல இருக்கு. அப்போ செல்வம் நிலையில்லாதது, வாழ்நாள் அதை விட நிலையில்லாதது. அதனால அவன் ஐயோ இழந்துட்டானே இப்படி அப்படின்னு சொல்லி பிறர் தூற்றுவதற்கு முன்னால் கொடுத்து உதவுங்கள். எல்லாருக்கும் கொடுத்து உதவுறதுதான் செல்வத்தினுடைய ஒரே முக்கியமான கடமை அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுதான் இந்த 9வது பாட்டு. 10வதுக்கு போலாமா? இது இங்க குறள், இதுக்கு ஒரு அழகான குறள் இருக்கு. 437வது குறள். செயற்பால செய்யாது இவரியான் செல்வம் உயர்பால தன்றி கெடும். அதேதான், இதே மீனிங் தான் இது. செயற்பால செய்யாது இவரியான், இவரியான தவறிவிட்டவன். எதை அந்த செல்வத்தை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தவறிவிட்டவனுடைய செல்வம் உயர்பாலதன்றி கெடும். அது வந்து உய்வடைதல் தான், மேம்படுதல் அல்லது பாராட்டப்படுதல் அல்லது புகழடைதல் என்ற எதுவுமே இல்லாமல் அது அழிந்து போய்விடும். அதனால கெட்டு போகும். அதனால செல்வத்தினுடைய பயன் என்பது பிறருக்கு ஈந்து உதவுவதுதான். அடுத்த பாட்டும் அதே கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ரெண்டு பாட்டும் ஒரே மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம குறள்லயும் பார்க்கலாம், இந்த நாலடியார்லயும் பார்க்கலாம். ரெண்டு பாட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங்ல வரும். உடாது உண்ணாது தம் உடம்பும் செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கெடாது வைத்தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலை நாட உய்த்தீட்டும் தேனி கரி. கரினா சான்று. எது சான்று தெரியுமா? இப்படி வச்சு வச்சு பாதுகாத்துட்டு யாருக்குமே கொடுக்காம தானும் அனுபவிக்காம போறானே, அவன் யாருக்கு தெரியுமா சான்று? தேனீக்கு சான்றுங்கிறாரு. தேனி ரொம்ப கஷ்டப்பட்டு பல மலர்களில் இருந்து தேடி எடுத்து கொண்டு வந்து தேனை சேர்த்து வைக்கிறது. ஆனா அதை ஒரு நாளாவது அது சாப்பிடுதா? ஒரு நாளும் தேனடையில இருக்கிற தேனி சாப்பிட்டதா எங்கேயுமே படிச்சது இல்லை நம்ம. பெரும்பாலும் அது வந்து அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் கழிஞ்சிருச்சுன்னா அமாவாசைக்கு முன்னாடி எடுத்துடணும்னு சொல்லிட்டு தேனடைகளை பறிச்சிருவாங்க. நம்ம மலைப்படு கடாமலையும் பார்த்தோம், எங்கேயோ உயரத்துல கட்டி இருக்கிறது. அது எங்கேயோ உயரத்துல கட்டி இருக்கிற உச்சியில இருக்கக்கூடிய தேனடையை நூல் ஏணிகளையோ அல்லது மூங்கில் ஏணிகளையோ வைத்து ஏறி எப்படியாவது அதை பறித்து கொண்டு வந்து விடுவார்கள். அதை படிச்சுட்டு வந்து பெரிய தேனடைகளை வந்து நேமி சக்கரம் போல இருக்கக்கூடிய தேனடைகளை கொண்டு வந்து தமக்காகவும் மன்னனுக்காகவும் கொடுக்கலான்னு படிச்சுட்டு வந்துருவாங்கன்னு நம்ம மலைகள்படாமல படிச்சோம். அப்போ மலை நாட, வான் தோய் மலை நாட, வான் அளவுக்கு தோயக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மலை நாட்டை சேர்ந்த குறிஞ்சி நிலக்கிழவனே, உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை கேள். இது வந்து ஒரு கூற்று மாதிரி வரக்கூடிய பாடல். இது ஒண்ணு மட்டும் அப்படி வந்திருக்கு இந்த 10ல. உடாது, ஆகாயத்தை நாட்டினுடைய குறிஞ்சியினுடைய அரசனே, தான் உடுக்காது. உடாது அப்படின்னா தான் உடுக்காது, தானும் அதை எதுவுமே போட்டுக்கிறது இல்ல. உண்ணாது, உண்ணாமல் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது. காசு வந்தா அதை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது. தம் உடம்பு செற்றும், செற்றுன்னா வருத்தி, தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைக்கிறது. எதுவுமே சாப்பிடறது கிடையாது, உடுக்கிறது கிடையாது. நல்ல உடைகளை உடுப்பதில்லை, நல்ல சாப்பாடு சாப்பிடறதில்ல, பணத்தை வந்து கஞ்சத்தனமா சேர்த்து சேர்த்து வைக்கிறது. சரி, யாருக்காவது கொடுக்குறானா அப்படின்னா அதுவும் கிடையாது. கெடாத நல்லறம், இது ரொம்ப அழகான வார்த்தை. கெடாத நல்லறம். உடம்பு கெட்டு போகும், வாழ்நாள் கெட்டு போகும், செல்வம் கூட கெட்டு போகும். ஆனால் நல்லறம் என்பது எப்பொழுதுமே கெடாதது. கெடாத நல்லறம். நல்லறம் என்பதற்கு கெடும் தன்மையே கிடையாது, அது எப்பவும் நின்று வாழ வைக்கும். அதனால கெடாத நல்லறம். ஏதாவது ஒரு வார்த்தை அங்க போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அழகான அர்த்தம் வந்து இருக்கணும் அதுல. அது முன்னாடி நம்ம பார்த்தோம், இழைத்த வாழ்நாள், இழைக்கிறது இப்படி வரைஞ்சு வச்சிருக்கு. அந்த கோலம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்போ கெடாத நல்லறமும் செய்யார். ஒரு தனக்கே பயன்படுத்திக்கிறது கூட ஒரு வேளை கெட்டு போகலாம். ஆனால் நல்லறம் செய்வது என்பது கெடாத தன்மை உடையது. அது எப்போ வேண்டுமானாலும் வந்து ரொம்ப லாங் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு வைன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நாளைக்கு இருக்கும். வைன் கெட்டு போகவே போகாது. சில பதார்த்தங்கள் வந்து கெட்டு போகாது. தேன் அதிகமா சீக்கிரம் கெட்டு போகாது, நெய் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இப்ப இந்த வைன் மாதிரியான பொருட்கள் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. இப்ப ஆயுர்வேதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மிக பழமையான நெய்க்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இது உண்டு. வாழ்நாள் இருக்கக்கூடிய நெய் வந்து நல்ல மருந்து பொருளா அது பயன்படும். அப்போ இது நல்லறமும் அதே போலதான். அதுக்கு கெடும் என்ற தன்மையே கிடையாது. அது கெட்டு போகாது, அதோட ஷெல்ஃப் வேல்யூவே கிடையாது. அது எப்பவுமே எவர் ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து நல்லறம். நல்லறமும் செய்யார். அப்ப அவன் அதையும் செய்யல. சரி, தான் தான் சாப்பிடல. சில பேருக்கு வந்து தான் சாப்பிட மாட்டான், ஆனா மத்தவங்களுக்கு கொடுப்பான். அவன் அதையும் செய்யல. கொடாது வைத்தீட்டினார் இழப்பர். அதை அப்படி யாரே தனக்கு மட்டும் யாருக்குமே கொடுக்காது, வைத்து ஈட்டினார். ஈட்டி தனக்குள்ளேயே வச்சுக்கிறது, அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கிறது. அப்படி இருப்பவர்கள் ஒரு நாள் செல்வத்தை இழந்து போவார்கள். இழந்து போயிடுவாங்க. அதுக்கு எது சான்று அப்படின்னா,
தேனடை தான் சான்று. தேனி எங்கெங்கெல்லாமோ போய் தான் கூட உண்ணாமல் சேர்த்து தேனடையில தேனை கொண்டு வந்து வைக்குது. ஆனா அது உண்ணுதா? ஒரு நாள் யாரோ ஒருத்த வந்து முழுக்க பறிச்சுட்டு போயிடுறான். அப்படியே மொத்த தேனடையும் பறித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அப்போ அது போல ஆகிவிடும் செல்வம். அதனால செல்வம் இருக்கும் பொழுது ஒன்று தான் அனுபவிக்கணும், அல்லது சுற்றத்தவர்களுக்கு கொடுக்கணும். இல்லை என்றால் அதை பிறருக்காவது கொடுத்து நல்லறம் செய்து அதை ஒரு கெடாத நல்லறமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால வந்து செல்வத்தினுடைய பயன், செல்வத்து பயனே ஈதல், துய்ப்பயமே செல்வயமனினே துய்ப்புன பலவை அப்படின்னு ஒரு இது உண்டு. இங்க வந்து இன்னொரு குறள், அழகான குறள் சொல்றாரு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். அடிக்கடி இந்த முதல் வார்த்தை மட்டும், ஈத்துவக்கும் இன்பம், இது ரொம்ப அழகான குறள். குறள் 228. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். வன்கணவன வன்மையான நெஞ்சினை உடையவர்கள். அவர்களுக்கு வந்து என்ன தெரியல அப்படின்னா, ஈத்துவக்கும் இன்பம் தெரியல. பிறருக்கு கொடுக்கும் போது நமக்கு ஒரு இன்பம் வருகிறது அல்லவா, அந்த இன்பத்தை அவங்க அனுபவிக்கவே இல்லை. அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த இன்பத்தை. பிறருக்கு கொடுக்கும் போது வரக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அது வந்து ஈத்துவக்கும் இன்பம். இங்க பாருங்களேன், அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கொடை கொடுங்க, அதனால நல்லறம் எல்லாம் அவர்லாம் சொல்லல. கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள். ஏன் இவன் பொருளை இப்படி சுத்தி பாதுகாத்து தனக்குள்ளே வச்சுக்கிறான்? அவனுக்கு கொடுப்பதனால வரக்கூடிய இன்பம் தெரியாது போல இருக்கிறது. அதை அனுபவிச்சு பார்த்தானா அதை தொடர்ந்து செய்வான். அதனால அவனுக்கு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து நம்ம ஒரு குறுந்தொகை கூட படிச்சோம். ஒரு நல்ல ஆவினுடைய பால் வந்து எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது, அது வந்து ஒரு நிலத்தின் ஊக்காங்கு அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சோம். யாருக்குமே பயன்படல, என்னுடைய அழகு எனக்கும் பயன்படல, என்னுடைய காதலனுக்கும் பயன்படல. இப்படி வந்து நிலத்துல விழுந்த ஒரு நல்ல ஆண் பால் போல அது ஆகிவிட்டது என்று தலைவி வருந்துவதாக ஒரு பாடல் நம்ம குறுந்தொகையில பார்த்தோம். சோ ஒரு பொருள் என்றால் அது ஒண்ணு வச்சிருப்பவனுக்கு பயன்படணும், இல்ல பிறருக்கு பயன்படணும். ரெண்டு பேருக்குமே பயன்படல அப்படின்னா அது பொருளுக்கு அர்த்தமே இல்லை. அதனால இந்த பாடலோட இந்த அறத்துப்பாலுடைய முதல் சாப்டர் செல்வ நிலையாமை அது முடித்து 10 பாட்டுமே கிட்டத்தட்ட என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த உலகம், இந்த வாழ்க்கை நிலையில்லாதது, கூற்றம் எந்த நாளாவது வந்துவிடும், நல்ல அறம் செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு இது. மறுமை உலகம் பத்தி இது பெருசா பேசல, மறுமை உலகம் என்ற ஒன்றெல்லாம் பேசல, உங்களுடைய வாழ்க்கைக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லுது. சோ இந்த செல்வ நிலையாமை நம்ம பார்த்தோம், கூடவே நிறைய திருக்குறள்களையும் பார்த்தோம். அடுத்தது வந்து இளமை நிலையாமை. அதாவது இளமை நிலையாமையில என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, 32 வயசுதான், 32 வயசோட இளமை முடிஞ்சு போயிடுமா. நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் அந்த இளமை நிலைமை பார்க்க போறோம். ஆனால் அந்த நாலடியார் எழுதப்பட்ட காலகட்டத்துல அல்லது அதனுடைய உரை எழுதப்பட்ட காலகட்டத்துல 32 வயசை முதுமைக்கான காலமாக வகுத்து விட்டார்கள். 32 வயசுல முதுமை வந்துடும். சோ அப்ப லைஃபோடைய எக்ஸ்பெக்டன்சி வந்து அப்போ 45, 50 இருந்தா அதிகம் இல்லையா? அதனால 32 அப்படிங்கிறது வந்து அவங்க முதுமை நெருங்கக்கூடிய காலமாக வச்சுட்டாங்க. சோ அப்போ இளமை நிலையாமைனா, இந்த நீ எப்பவுமே இளமை இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காத, அது திடீர்னு ஒரு நாள் உனக்கு ஒரு 30 வயசு ஆனா உன்னுடைய இளமை எல்லாம் போயிடும். அதனால முதுமை வருவதற்கு முன்னாடியே இந்த நல்ல அறங்களை எல்லாம் செய்துவிடு அப்படின்னு சொல்றதா அடுத்த 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்போ செல்வ நிலையாமை பார்த்து முடிச்சிருக்கோம். பார்க்கலாம் அடுத்த வகுப்புல. பாய். தேங்க்யூ மேடம்.